ஃபோல்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு சாரியை அயன் பண்ணுறதுக்கு வெறும் 5 நிமிஷம் இருந்தால் மட்டுமே போதும். பாருங்கள் எவ்வளோ அழகாக அயன் ஆகிடுச்சுன்னு பாருங்கள். ஹாய் மக்களே, உங்கள் லாண்ட்ரி சீக்ரெட்டில் இருந்து உங்கள் உமர். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சாஃப்ட் சில்க் சாரியை எப்படி எலக்ட்ரிக்கல் அயன் பாக்ஸ் வச்சு ப்ராப்பரா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி அயன் பண்றதும் இந்த வீடியோல பார்த்து நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அதே போல நம்ம பிளாசம் லாண்ட்ரில பிராக்டிக்கலான டொமஸ்டிக் லாண்ட்ரி பிசினஸோட பேசிக் ட்ரைனிங் கொடுக்குறோம். யாருக்கும் நீட் இருக்கு, இந்த ட்ரைனிங் எடுத்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க வீடியோல கொடுக்குற கான்டாக்ட் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில தெரிஞ்சுக்கிட்டு உங்க லாண்ட்ரி பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணுங்க. வாங்க இப்போ இந்த வீடியோல பார்த்து நம்ம முழுசா தெரிஞ்சுக்கலாம். ஹாய் மக்களே, ஒரு சில்க் சாரியை எலக்ட்ரிக்கல் அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி சேலையை ஈவனாக மடிச்சுக்கணும். எப்பயுமே சேலை அயன் பண்ணும்போது 2 பேர் இருந்தால் தான் சேலையை 4 கார்னருமே ஈவனாக இருந்தால் மட்டும்தான் சேலை பர்ஃபெக்டாக அயன் பண்ண முடியும். அதைத்தான் ஃபஸ்ட்டு பண்ணிகிட்ருக்காங்க. ஈவன் பண்ணிட்டாங்க சேலை ஈவன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அயனிங்க்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டு அயன் பாக்ஸ் ப்ராப்பராக ஹீட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறாங்க. ரெண்டாவது மடித்த சேலையை ஈவனாக ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிக்கிறாங்க. இது எப்படி சொல்லுவாங்க, லாண்ட்ரி டைமில் ஒத்தையாக போட்டு மடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஹீட் எவ்வளோ இருக்குன்னு நார்மல் கிளாத்லேயே ஃபஸ்ட்டு செக் பண்ணிப்பாங்க. ஏன்னா ஹீட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா சேலை ஸ்பாயில் ஆக வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டாங்க. எலக்ட்ரிக்கல் அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணும்போது கொஞ்சம் பவுலில் தண்ணி எடுத்து துணியில் நம்ம நினச்சிக்கிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து அயன் பண்ணணும். அப்போ தான் சுருக்கங்கள் நல்லா போகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் அப்படின்னா ஃபுல்லாகவே ஒரு சேலை எலக்ட்ரிக்கல் அயன் பாக்ஸை வச்சு எப்படி ப்ராப்பராக அயன் பண்ணுறதுன்னு ஃபுல் டெமான்ஸ்ட்ரேஷன் இதில் இருக்குது. இந்த ப்ராசஸை ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், ஒரு சேலையை பர்ஃபெக்டாக நீங்கள் அயன் பண்ணிக்கலாம். ஒத்தையாக போட்டு எல்லா பக்கமுமே ஈவனாக அயன் பண்ணுறாங்க. இல்லை பார்டரையும் தண்ணியை வச்சு அப்ளை பண்ணிவிட்டு அதையும் அயன் பண்ணிக்கிறாங்க. ஏன் தண்ணியை வச்சு அப்ளை பண்ணி அயன் பண்ணால் மட்டும்தான் சுருக்கங்கள் இல்லாமல் நீட்டாக இருக்கும். நீட்டாக அயன் பண்ணுறாங்க. இப்போ பின்னாடி திருப்பி போட்டுட்டு அதே மாதிரியே தண்ணியை ஃபுல்லாகவே ஒரு தண்ணியை நினச்சிக்கிட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு எல்லா பக்கமுமே அயன் பண்ணுறாங்க. பார்டர் அயன் பண்ணிவிட்டு சென்டர் போர்ஷனையும் நீட்டாக அயன் பண்ணுறாங்க. கொஞ்சம் கீழே இறக்கிட்டு மேல் பக்கமும் டேபிளில் வச்சுட்டு தண்ணியில் முக்குன துணியை வச்சு நல்லா எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக அப்ளை பண்ணால் போதும். இதை பாருங்கள், தண்ணியை நல்லா அப்ளை பண்ண இடத்துல நல்லா நீட்டாக அயன் பண்ணாலே போதும். சுருக்கங்கள் நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக மறைஞ்சிரும். எலக்ட்ரிக்கல் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கிட்டு அது துணியில் நினச்சி எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி நீங்கள் அயன் பண்ணணும். அப்படி அயன் பண்ணால் மட்டும்தான் நீட்டாக பர்ஃபெக்டாக அயன் பண்ண முடியும். எல்லா பக்கம் ஒத்தையப்பட அயன் பண்ணதுக்கப்புறம் 2ஆக மடித்து இப்போ மடிக்கிறாங்க. ஈவன் இருக்கனால ஈஸியாக மடிக்கிறதுக்கு வருது. கார்னருக்கான ஈவன் இருந்தால் தான் சேலை பர்ஃபெக்டாக அயன் பண்ண முடியும். இப்போது ரெட்டையாக போட்டு அயன் பண்ணுறாங்க. ஒத்தையாக போட்டு ஃபுல்லாக அயன் பண்ணியாச்சு. இப்போ ரெட்டையாக போட்டு திருப்பி தண்ணி அப்ளை பண்ணி ஃபுல்லாகவே நம்ம அயன் பண்ணிவிடுவோம். பின்னாடி பக்கமும் அப்படியே அயன் பண்ணிடுவாங்க. தண்ணி அப்ளை பண்ண மறந்துடக்கூடாது. எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா தண்ணியை அப்ளை பண்ண மறந்துடக்கூடாது. நீட்டாக எல்லா பக்கமும் அயன் பண்ணுறாங்க. கொஞ்சம் முன்னாடி இழுத்துக்கிட்டு மேலேயும் தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அயன் பண்ணிடணும்.
நல்லா அயன் பண்ணிடணும். எல்லா பக்கமும் அயன் பண்ணியாச்சு. இப்போ ஃபோல்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு சாரியை அயன் பண்ணுறதுக்கு வெறும் 5 நிமிஷம் இருந்தால் மட்டுமே போதும். பாருங்கள் எவ்வளோ அழகாக அயன் ஆகிடுச்சுன்னு பாருங்கள். இது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும், ஒரு சாரியை நீங்கள் பர்ஃபெக்டாகவே அயன் பண்ணிடலாம். இந்த வீடியோ யாரெல்லாம் ஷேர் அயன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம லாண்ட்ரி சீக்ரெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம லாண்ட்ரி ரிலேட்டடாக நிறைய கண்டென்ட்டில் போட்டுட்ருக்கோம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் லாண்ட்ரி சீக்ரெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததற்கு மிகவும் நன்றி.